சிறகடிக்க ஆசை சீரியலை பாத்தீங்கன்னா, நான் செஞ்சு கொண்டு வந்த பேக் ட்ராப் வாடலை எல்லாம் எடுத்துட்டு அங்க கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. மீனா அங்க சிந்தாமணியும் அவளோட ஆட்களும் தங்களுக்குத்தான் இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு அங்க உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிற சிந்தாமணிக்கு மீனா செஞ்சு கொண்டு வந்த மாடலை பார்த்த உடனே சரியான கோபம் வந்துடுது. ஒவ்வொன்னுமே அழகழகா பண்ணிருக்காளே. அது மட்டும் இல்லாம இவ பெரிய நியாய தர்ம கர்த்தா மாதிரி நியாயமான விலைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு விலை குறைவால எஸ்டிமேஷன் கொடுப்பா. இதனால நமக்கெல்லாம் ஆஃபர் கிடைக்காம போயிரும். 0000 வித்தி ஒந்தாடு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட அடியாட்களை ஏவி சிந்தாமணி சொல்றாங்க. டேய், அவ அங்க செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு, அந்த மாடலை எல்லாம் தூக்கி போட்டு கீழே உடைங்கடா அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே மீனா ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. ஏம்மா, ஏன் நான் செஞ்சு கொண்டு வந்த மாடலை எல்லாம் இப்படி கீழே தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு பதறாங்க. மீனா உடனே சிந்தாமணி தன்னோட ஆள்காட்டி விரலை நீட்டி, ஏய், உனக்கு என்ன குழப்பு இருந்தா நான் போற பக்கமெல்லாம் நீ எனக்கு போட்டியா மாடல் செஞ்சு கொண்டு வந்து காமிப்ப. ஏய், போன கல்யாணத்துல கூட நீ அப்படித்தான் வந்து உண்மையான விலைய போட்டு எஸ்டிமேஷன் கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஃபரை தட்டி பறிக்க பார்த்தேன். அதே மாதிரி இப்ப இங்க ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் உன்னை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி மிரட்டுறாங்க. மீனாவை உடனே அதுக்கெல்லாம் பயந்துக்காதவங்களா? மீனா சொல்றாங்க, என்ன மேடம் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கங்காட்டிதான் என்ன மாதிரி புதுசா தொழில் செய்யறவங்க வளர விடாம தடுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இந்த மீனா பயந்துக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நான் செஞ்சு கொண்டு வந்த மாடலை உடைச்சிட்டா மாத்திரம் நீங்க இந்த ஆஃபர் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஆன்லைன்ல நான் போட்டோ எடுத்து எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்கேன், அவங்க கிட்ட ஷோ பண்ணி காமிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனே நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க இத உடைச்ச மாத்திரம் ஒன்னும் பெருசா நீங்க சாதிச்சிட்டதா நினைச்சுக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல இப்ப வருவாங்க. இல்ல கஸ்டமர் அவங்க கிட்ட காமிச்சு நான் இந்த ஆஃபர் எப்படி வாங்குறேன்னு பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க மீனா. அப்ப பயங்கரமா சத்தம் போட்டுட்டே சிரிச்சிட்டு சொன்னாங்க, வில்லி சிந்தாமணி, அப்ப உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணு, நீ ஒன்னும் தப்பிக்கவே முடியாது இந்த சிந்தாமணியோட வலையிலிருந்து அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி மறுபடியும் பேசுற சிந்தாமணி கிட்ட உடனே மீனா சொல்றாங்க, இத பாருங்க மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் இந்த மீனா பயந்தவ கிடையாது. நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள மண்டபத்துக்குள்ள இருந்து மேனேஜர் அந்த புது கஸ்டமரை கூட்டிட்டு வர்றாரு. அங்க கஸ்டமர்ஸ் வந்த உடனே, ஏம்மா மீனா, நீ அந்த மாடல் எல்லாம் எடுத்துட்டு வந்தியே, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, சார், அது வந்துட்டு இப்ப இங்க கொஞ்சம் கீழே போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் மேடம், ஏன் நீங்க இந்த பொண்ணு கொண்டு வந்த மாடலை எல்லாம் போட்டு உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த கல்யாண மண்டபத்து மேனேஜர். அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, என்ன கண்ணு, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? எனக்கு போட்டியா ஒருத்தி இந்த ஊர்ல வந்துட்டா அதை விட்டுருவாளா இந்த சிந்தாமணி? அதுதான் இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கணும், உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்தாமணி உடனே அந்த கல்யாண மண்டபத்து மேனேஜர் சொல்றாரு, அம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் இந்த டைம் மீனாவுக்கு தான் கொடுக்க சொல்லி ஓனர் சொல்லிட்டாரு சார். நீங்க அவங்களோட மாடல் எல்லாம் அவங்க தான் போன்ல வச்சிருக்காங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல போட்டு அதை பார்த்து எந்த மாடல் வேணுமோ ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேர்மையான கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் உடனே சிந்தாமணி சரியான கடுப்பாகிடுறாங்க. என்னது, நான் இவ்வளவு சொல்லியும் நீ ஆர்டர் அவளுக்கு தான் கொடுப்பேன்னா அப்புறம் என்ன கண்ணு, உனக்கு உயிர் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டுறாங்க. அந்த மண்டபத்து மேனேஜர் கிட்ட அந்த மண்டபத்து மேனேஜர் சொல்லிட்டாரு, அம்மா, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்களும் உங்க ஆட்களும் வெளியில கிளம்புங்க. இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்க சொல்லி உறுதியா சொல்லிட்டாரு அந்த மண்டபத்தோட ஓனர். அதனால நீங்க இங்க என்னதான் சவால் விட்டு ஆத்திரத்துல பேசிட்டு இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான், வெளியில கிளம்புங்க. நீங்களும் உங்களோட ஆட்களும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு வந்த அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாடல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஓகே பண்றாரு அந்த கஸ்டமர். அப்ப அந்த கஸ்டமர் சொல்றாரு மீனா கிட்ட, அம்மா, நான் அந்த பொண்ணை வேண்டான்ட்டு உங்களை எதுக்காக செலக்ட் பண்ணேன் தெரியுமா? நானும் உங்கள மாதிரியே சின்ன வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப இப்படித்தான் அந்த ஃபீல்டுல நிறைய பேர் எனக்கு போட்டியா இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பயமுறுத்துனாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நான் பயந்துட்டு ஒதுங்கி இருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது.
இப்ப என்னோட ஃபீல்டுல நான் தான் நம்பர் 1. அந்த மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் அப்படின்னு மீனாவை பாராட்டி மீனா கொண்டு வந்த காமிச்சேன். அந்த மாடல்ல ஒரு மாடலை செலக்ட் பண்ணி, இதுதான் என் பையன், கல்யாணத்துக்கு இங்க நீ பேக் ட்ராப்பா ரெடி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நான் விசாரிச்சிட்டேன், மார்க்கெட்லயே நீ தான் கம்மியான பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்கிறியாம்மா. பரவாயில்லம்மா, உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளவு முன்னேறினாலும் இந்த நேர்மையை மட்டும் விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றாரு. அந்த பெரிய பணக்கார கஸ்டமர் உடனே மீனாவும் சொல்றாங்க, கட்டாயமா சார், நான் கடைசி வரைக்கும் உண்மையாவும் நேர்மையாவும் எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போற மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, என்னங்க, எனக்கு இன்னைக்கு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அட்வான்ஸ் கூட பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்காக கிடைச்சிச்சு தெரியுமா? அதுதான் அந்த சிந்தாமணின்னு ஒரு பொம்பளை. நான் சொன்னேன்ல, போன டைம் ஒரு மேரேஜுக்கு கூட என் கூட போட்டியா வந்து பேக் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆடை தட்டி பறிச்சு புடுங்கிட்டு போச்சுல்ல, அதே பொம்பளை தாங்க இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆஃபருக்கும் தட்டி புடுங்கிறதுக்காக வந்திருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்த கஸ்டமர் ரொம்ப நல்லவருங்க. நேர்மையா உண்மையா எல்லாம் விசாரிச்சு நான் சொன்ன தொகைதான் கரெக்டான தொகைன்னு சொல்லி என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து என்ன புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பணத்தை காமிக்கிறாங்க. மீனா உடனே முத்துவும் சொல்றாரு, எனக்கு தெரியும், மீனா என் பொண்டாட்டி தான் எதுலையுமே ஜெயிப்பான்னு அப்படின்னு சந்தோஷத்துல முத்துவும் சொல்றாரு. அதே சமயம் அங்க ரோகிணி பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் டிராமாவை தொடங்குறாங்க. ஏன்னா அத்தையை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. இங்க பார்வதி ஆண்டி கிட்ட நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் எப்படியா இருந்தாலும் ஆண்டி காதுக்கு போகும், அதனால கொஞ்சமாவது மனசு இலகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி வீட்டுக்கு வந்து பார்வதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி ஆண்டி, நான் பண்ணது தப்பா? நீங்களே சொல்லுங்க. மனோஜ்காகத்தானே நான் இத்தனையும் பண்ணுனேன். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துல மனோஜ்க்குன்னு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. முதல்ல என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். அதனால அவரை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல பிசினஸ் மேனா கொண்டு வரணும்னு சொல்லிதான் நான் அப்படி அங்கிலோட பணத்தை வெளியில சொல்லாம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்ட. அது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லுறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.